இந்த முரளிகிருஷ்ணனுக்கு இப்போ ஒரே வெறியா இருந்துட்டு இருக்கு. என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு வந்து முழிச்சிட்டு இருக்கான். உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல பல விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த முரளிகிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருந்தான். அதாவது ராகவுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மதுவுக்கும் கல்யாணம் ஆயிடும், அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராகவோட வந்து மது அதாவது இங்க லாவணியோட கழுத்துல தாலி கட்டுருவான். அதோட பிரச்சனை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில் பிரச்சனை எல்லாமே ரொம்பவே ஓவரா போனது மட்டும் இல்லாமல் இங்கே பல சம்பவங்கள் சிறப்பாக நடந்ததை வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மது வந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது இது எல்லாமே வந்து முரளிகிருஷ்ணனுக்கு அப்படியே பெரிய அடியாக வந்து விழுந்துட்டு இருக்கு. அவனுக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்சி ரோடாக வந்து தெரிஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம அபியையும் ராகவியும் வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி வந்து நடந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்றது நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம அபி இருந்துட்டு அணுக்கு வந்து அணுவை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே அணு எத்தனையோ முறை சொல்லியிருக்காங்க, உன் வாழ்க்கை இது, இதை நீ தான் பார்க்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி. ஆனால் அதை எதையுமே கேட்காம எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது வந்து இந்த இடத்துல நம்ம இவங்க அதாவது முரளிகிருஷ்ணன் வந்துட்டு இவங்க 2 பேரும் இங்கே கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அபி இருந்துட்டு அணுகிட்ட இதுக்கப்புறம் நான் இப்படி பண்ண மாட்டேன், வேறு என்ன பண்ணால் வந்து நீ என்னை மன்னிப்ப அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பல சம்பவங்கள் வந்து சிறப்பாக வந்து செய்யும்போது அது 2 பேரும் வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து இந்த இடத்துல வந்து முரளிகிருஷ்ணனுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து அணு இருந்துட்டு என்ன அபி நான் வந்து சொல்கிறது இதுக்கப்புறமா நீ கேளு, இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத, ராகவை விட்டு பிரியணும்னு நினைக்காத, அதுவே வந்து நீ செய்கிற மிகப்பெரிய ஒரு நல்லது, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்க 2 பேரும் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க எப்போவுமே இதே மாதிரி சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.